உள்ள உத்தராட்சி மாலை இருக்கும். ஏதோ நீதானா அந்த மாலை கொண்டு கொடுக்க சொன்ன? ஆமா. உன் கண்ணு முன்னால்தான் நான் கொண்டு கொடுத்தேன். ஆமா. அதுல இருந்து ஒரு மணி எடுத்திருப்பேன் சந்தேகப்பட்டு எண்ணி பாக்குறிய நியாயமா? மடையா, நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் மணியை எண்ணிக்கிறேன். என்னடா இவ்வளவு மட பசங்களா இருக்கிறீங்க? எல்லாம் தோஷம் தான். தோஷம். 8 குடி வேளா உன்னை எல்லாருமே ஆண்டியா பாக்குறாங்க. எனக்கு என்னமோ அது அசிங்கமா இருக்கு. நீ வெள்ளி வேல் வச்சிருக்கிறதும் பிடிக்கல. உன் யோகிதைக்கு வெள்ளி வேலா வச்சுக்கிறது அசிங்கமா இருக்கு. அதனாலே உன்னை தங்க வேலனா வைர வேலனா பாக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. எவனா திருடன் திருடி போவான் பயப்படுறியா? உன்கிட்ட எவன்டா வரபடியும்? என்ன இருந்தாலும் நீ வச்சுக்கோ. இருந்தாலும் நீ எனக்கு வேலைக்காரன் தான். அப்பா அப்பா ஏன் கோணிக்குற? எனக்கு உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் பூச்சமா தான் இருக்கு. என்ன செய்ய சொல்ற? 20 வயசுல கிடைக்க வேண்டியது இப்ப 60 வயசுல வந்து அமுத்துக்கிட்டு என்ன செய்ய சொல்ற? எல்லாமே அப்பன் ஆண்டவன் முருகன் காட்டுற வழிதான். அவரே 2 வச்சிருக்கார். நான் இன்னொன்னு வச்சுக்கிட்டா என்னன்னுதான் உன்னை கல்யாணம் பண்ணது. ஏன் எதுக்கு தண்ணி விடுற பாப்பா? ஏன் தண்ணி விடுற? எல்லாத்துக்கும் வருத்தப்படுற. 10 நாள் திரும்பி வந்துடுறேன். அப்பா கிட்ட இந்த வேலை சமர்ப்பிச்சுட்டு திரும்பி வந்துடுறேன். எதுக்காக அழற? நான் ஒன்னும் அதுக்காக அழல. 6 அட்டிக்கு 2 டசன் வளையல், 2 வங்கி, ஒரு ஒட்டியானம் இதெல்லாம் பண்ணி போட்டு எனக்காக பார்க்காம தங்கத்தை வீணாக்கி வேலை எடுத்துட்டு போறீங்களே. ஐயா, இன்னைக்கு ஆண்டவனுக்கு வேல், நாளைக்கு உனக்கு நகரத்துல எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். பயப்படாத, வர்றேன். எப்ப வருவீங்க? என்னுடைய அவசரம் 10 நாள்ல வந்துடுறேன். பத்திரமாயிரு. என்னங்க நீங்க என்னோட இல்லாம உங்களை பார்க்காம எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதனால சீக்கிரமா வந்துருங்க. என்ன தொற்றாரே, நான் மடியஸ்தனா இருக்கேன். பகவான் இடத்துல எடுத்துட்டு போய் இத ஒப்பிச்சுட்டு வர்ற வரைக்கும் சுத்தமத்தமா இருக்கும். ஏன்னா நாட்டுல சாக்கடிக்கிறது 2 தான். ஒண்ணு மின்சாரம், ஒண்ணு சம்சாரம். அதனால கொஞ்சம் தூரமாவே இரு. நான் எழுத விட்ட அந்த பையன்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாத்துக்கடான்னு. அப்பாவை மேல படுத்துக்கிட்டு இருப்பா மாடியில, நீ கீழே படுத்துக்கிட்டு மேல இருக்கிறவங்க கூப்பிடு, பயமா இருக்கான். அதுசா வர்றேன். அதுசா
வேளா வேளைக்கு சாப்பாடும் விதவிதமான புடவையும் இருந்தா போதுமா? ஒரு பொண்ணுக்கு தேவை என்ன? கண்ணுக்கு அழகா, கட்டழகனா ஒரு காதலன் தேவை. ஐயோ பாப்பா, நீ ரொம்ப அவசரப்பட்டு அந்த கலவனுக்கு கழுத்தை நீட்டிட்ட. விதவைகள் மர்மணம் மாதிரி வயசானவங்களை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற ஒன்ன மாதிரி பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமோ? என்ன மாதிரி பசங்க சத்தியமா வாழ்வு கொடுப்பாங்க. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. உலகத்திலே எல்லா உயிர்களும் விரும்புவது ஆனந்தம். ஆனந்தம் என்பது படிப்பாலும் பணத்தாலும் பதவியினாலும் வராது. அறிவு என்ற ஞானம் ஒன்றினாலே தான் ஆனந்தம் உண்டாகும். ஆகவே மக்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் ஞானத்தை பெற வேண்டும். எட்டிக்குடியானுடைய புகழை 8 திசையும் பரப்புவதற்கு இந்த ஞானானந்தர் வந்திருக்கின்றார். எங்கோ திசை தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாரும் இசை வரும் பொருட்டு இவர்கள் உலகமெல்லாம் சுற்றி அவருடைய புகழை பரப்புகின்றார். ஆகையினாலே இவர் மூலமாக மக்கள் ஞானத்தை பெற்று ஆனந்த வாழ்விலே வாழ்வும் பொருட்டு அவனுடைய புகழை பரப்புவது ஞானானந்தர். ஆகையினாலே இவர் மூலமாக முருகப்பெருமானுடைய புகழ் 8 திசையிலும் பரவ எட்டிக்குடியான் அருள் புரிவான் என்று அடியேன் வாழ்த்துகின்றேன். பெரியவாள் வாழ்க, சின்னவாள் வாழ்க. யாராவர் வெறுமனை காட்டிக்கிட்டு பெரிய வாள் வாழ்களும். அவர் பெரிய வாள், நான் சின்ன வாளா? பெரிய வாழ் வாழ்க, சின்ன வாழ் வாழ்க. தமிழ ஒழுங்கா பேசுகடா. தமிழ் தெரியாத பயலுக தமிழ் கடவுளை கும்பிட வந்திருக்கீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.